பரோட்டாவும் கோழி குருமாவும் செய்ய போகிறோம். எவ்வளோ நேரம் பார்த்து 2 அளத்தில் வச்சுக்குவோம். அடுப்பை பிடிச்சி எண்ணெயை ஊற்றிக்குவோம். செய்யல பாரியா நான் வந்து பரோட்டா போட போகிறேன். ஸ்டைலு பரோட்டா போகிற ஸ்டைலு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். குருமா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து மீன் நண்டுன்னு சமைச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி டிஃபரெண்ட்டாக வந்து பரோட்டாவும் கோழி குருமாவும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். இது வந்து எப்பப்போ போடணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் போக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து பரோட்டாக்கு தேவையான மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். ஆனால் ஓகே தானே? ஓகே. முதல்ல ஜீனி போட்டுக்குவோம். தேவையான அளவு சீனியா? இது எதுக்கு? அது நல்லா செவக்கும். பரோட்டா நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சால்ட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை எங்கப்பா? முட்டை எடுத்துக்கூடியா? எங்கேயா இந்த இருக்குது முட்டை? நாளை ஊற்றிடு. இல்லை 4 முட்டை வாங்கியிருக்கான். அப்படியே வச்சு ரைட். அது தண்ணி ஊற்றி அப்படியே கலந்துக்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அதான் பரோட்டா போட தெரியாது. அதனால் வந்து தனியாக வந்து மாஸ்டர் குட்டி வந்து தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். யாரை குட்டிக்கு வந்து போட்டிருக்கேன்? மாஸ்டர் இவர் தான் மாஸ்டரு. நீங்கள் வந்து பிரியாணி செய்கிற வீட்டில் பார்த்துருப்பீங்க. வெஜிடேபிள் பிரியாணிலாம் வேறு செஞ்சுருப்பார். இவருக்கு நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஓகே தானே? செஞ்சு கொடுத்துடலாமா? செஞ்சிடலாம். ரைட்டு. இன்றைக்கி நமக்காண்டி வந்து பரோட்டா போடுறக்காண்டி வந்திருக்காப்புல. அடுத்து மாவு போட்டுக்குவோம். இன்றைக்கி வந்து 1.5 கிலோ மாவு ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கிலோ மாவுனா ஒரு 30-35 பரோட்டாக்கு மேலே தான் வரும். எப்படி சாஃப்டாக இருக்கா? சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சாப்பிட்டா முதல்ல வந்து மாவு பிணைஞ்சி எத்தனை மணி நேரம் ஊறணும் அதையும் சொல்லிடுவாங்க. 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவாங்க. நல்லா இப்போ டேஸ்ட்டாக நல்லா பஞ்சு. அடுத்தது வெங்காயம் தக்காளி எடுங்க, நறுக்குவோம். அடுப்புக்கு ரெடி ஒன்று. நீ அடுப்பு ரெடி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பாருங்க. எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றந்தான்டா சொன்னேன். இங்கே எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றணுமா? அவரை எப்படி ஊற்ற முடியும்? நான் ஊற்றி மறுப்பேன். எண்ணெய் எடு. ஓகே ரைட்டு. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இதை தான் பீரா பிடிக்கிறதா. உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். சரி, நம்ம வந்து இப்போ வெங்காயம் தக்காளி வந்து வெட்டிக்கலாம். நறுக்க ஆரம்பிச்சோம். துண்டு ஓட்டிருக்காருல. ஆமாம், அதனால மாஸ்டர் அப்படியா குட்லர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீடா பிடிச்சாச்சு. அதில் எண்ணெய் போட்டாச்சு. உதிரி மாவு அதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த உதிரி மாவு எதுக்கு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பீடா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம இந்த மாதிரி போட்டு கிளறி வச்சிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஊறுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா இதை இப்போ பீடா பிடிச்சி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பரோட்டாவை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பரோட்டாக்கு தேவையான மாவு வந்து பிணைஞ்சி நல்லா பீடா பிடிச்சி நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோழி குருமா வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது ஊறக்கலையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கே கோழி குருமா வச்சு முடிச்சிடலாம். வாங்க முதல்ல தக்காளி வெங்காயம்லாம் வெட்டிக்கிடுவோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து தக்காளிங்க உரிச்சாச்சு. இது பாருங்க, இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்.
நாங்கள் வெட்டிட்டு எப்படி வைக்கணும் பார்க்கலாம். தக்காளி வெங்காயத்தை கழுவிக்கலாம். அவர் சமயக்காரர் அதனால பக்கத்துல இருந்து போடுவார். நம்ம சேட்டைக்காரங்க அதனால தூரத்துல இருந்து போடுறோம். தட்டில் எடுத்து வைங்க வெட்டிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றுது. அது ஒன்றும் இல்லை, இலையில ஆனால் ஊற்றுது. நல்லா அப்படி இலையில அள்ளி வச்சுக்கிட்டு அடுத்து வந்து வெங்காயம் தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம். அப்படி வெட்டி கையில் வெட்டிக்காத, பார்த்து வெட்டுங்க. கையில் வெட்டிக்கிறாங்க. அதுக்கு சாக்கியை போட்டு முட்டு கொடுங்கப்பா. சாக்கி கிட்ட மச்சான். இந்த இருக்கு இந்த ரெண்டு எங்கோட ரெண்டு ஜாக்கி இங்கே பாருடே. இந்த இருக்கு ரெண்டு ஜாக்கி, உங்களோட ஜாக்கி. இதை வேணா தூக்கி வைங்க. அனைத்து வீடியோன்னு வருவார். ஆமாம், பாதுகாவலர். இவர் நொண்டி, இவர் தவக்குலை. இங்கே வேண்டா, பக்கத்தில் காமிடா. இங்கே வேண்டா, இங்கே இவன் பேர் வந்து தவக்குலை. ஆமாம், அவன் பேர் வந்து நொண்டி. ஆமாம், நொண்டி. ஆனால் நொண்ட மாட்டேன். இவன் பேர் தவக்குலை. ஆனால் தவ மாட்டேன். இல்லை, தவக்க மாட்டேன். அப்படித்தான் இருப்பாங்க ரெண்டு பேரும். சேட்டை பிடிச்ச பையலையா? சேட்டை பிடிச்ச பையன் சார். பார்த்தீங்கன்னா அந்த கறியை வச்சுக்கலாம். வாங்க நம்ம ஆற்றுக்கு போய்க்கலாம். கோழிக்கறி அஞ்சாவது நல்லா வந்து அலசி எடுத்துக்கிறோம். இது மோந்துக்கிறோம் லைட்டாக வச்சு ஓரம் மாற்றிக்கணும். ஏன்னா தண்ணி ஓடுது, அரைச்சிக்கு போயிடும். இதில் ரெண்டு அலசி அலசிக்குவோம். கட்டைகளோட பிசர் மாதிரி தெரியுது. எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கறி நல்லா அலசியாச்சு. இது தண்ணி வந்து போயிடும் கொஞ்சோண்டு. அது ஏன்டா நல்லா இருத்துரும். அந்த பூவை பார்த்து இருக்கு. பிரண்டை எடுக்கு. பிரண்டை நல்ல துவையை வச்சு சாப்பிடலான்னு சொல்லு. இந்த மரம் வெளிக்கிற மரம் வந்து நல்லா எரியும். ரெண்டு விறகு விழுந்துருச்சு. ரெண்டு விறகு சமைக்கிற விறகு எடுத்துக்கு போயிடும். வாங்க விறகு எடுத்தாச்சு. விறகு எடுத்து விட்டாச்சு. எடுப்போம் பார்த்து. பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பை செட் பண்ணி குருமா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தீப்பெட்டி எடுத்து தரீங்களா? அதில் மிளகா எடுக்கணும். அவ்வளோதான். நம்ம என்ன மிளகா மச்சான்? மிளகா தான் எடுக்கணும். அடுப்பை பிடிச்சிட்டான் வெற்றிகரமாக. அடுப்பை பிடிச்சிக்கிட்டாரு. இல்லை பற்றாச்சுட்டான். எங்க அவர் அப்படித்தான் அடுப்பை பிடிச்சிக்குவாரு, எல்லாம் பண்ணுவார். அவர் வித்தக்கார. அவர் முன்னே அனுப்பிடுவான். இது காயாளி. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சூரியன் முகத்தை காட்டுறது. இவ்வளோ நாள் மூடி தான் கிடந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. ஆமாம், இவ்வளோ நேரம் மூடி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் திறந்து காட்டியிருக்கு. திறந்து காமிச்சிட்டாரு. பண்ணுங்க அப்படின்னு. சட்டியை வச்சுக்கலாமா? ரெடியா? ஆன் பண்ணு. ஆனில் தான் இருக்கா? இப்போ வந்து சட்டியை வச்சுக்க போகிறான். ஐயா கவுருக்கா? முன்னாடி துணி எங்கே மச்சான்? துணி எடுத்துவாங்க மச்சான். துணி எடுக்க போகிறோம். முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். சமைக்கிறதுக்கு இதெல்லாம் கொடு. எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சம் பார்த்து கரண்ட் எடுத்து வந்து எண்ணெய் அளவு பார்த்துங்க. போதும். அதில் இருக்க சீரகம், கசகசா, அதில் இருக்க ஜாமான் அப்படியே போட்டுக்கலாம். போடுங்க. அதுக்கப்புறம் பேர் தெரியல ஃப்ரெண்ட். அந்த பட்டை பாக்கெட்டு போட்டுக்கலாம். எங்களால் பெருக்கிருக்கோம். வெங்காயத்தை போட்டு அடுத்த அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வரமிளகாயும் சேர்த்து போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதக்கினாங்க அப்புறம் தான் தக்காளி போடணும். ரெண்டே ஒன்றா போட்டு போக. ஏன்னா இது டைமிங் வந்து வேறு. இது வதங்குறங்க அது வாங்குறங்க லேட் ஆகும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்த தக்காளி போட்டுக்கிறேன். பக்கத்து சுக்ளோஸ் போ. அவ்வளோதான். அப்படியே மற்ற கம்மி கரண்டி செய்யல பாரியா, கரண்டி பிடி செய்யல பாரியா, மாஸ்டரை பாரியா, இதுதான் மாஸ்டரை கொடுத்து யாருங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு அதை நல்லா கிண்டிக்கலாம்.
ஆச்சி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இப்போதான் ஆறீங்க சமைச்சே முடிச்சுட்டேன் எப்போ ஆறீங்க எடுக்கலையாடா போடியா நீ போடியா நான் இந்த போடு யாராச்சும் போடு கறி இந்த மச்சான் போடு கறி யார் போட்டாலும் வேகுமியா கறி யார் போட்டாலும் வேகுமியா ஆனா இது ஒரு காமெடி நீ போட்ட பாரு அதே எனக்கு பிடிக்கல மாறி விட்டுறாம ஜாக்கியை போட்டு ஏத்துங்க ஆறா டிரைவரா இப்போ வந்து கறி போட்டு வெந்துருச்சு இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் முளா பிடிக்கடா முளா பிடிக்கடா போட்டு அடுத்து வந்து மிளகாப்பொடி மிளகாப்பொடி போட்டுப்போம் சொல்லிட்டு போடியா மிளகாப்பொடி 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 போட்டு கிண்டுங்க அடுத்து வந்து இங்கே பரோட்டா வீச போகிறோம் அதை பார்க்கலாம் வாங்க நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கியா மிளகாப்பொடி போட்டு பார்த்துட்டியா பார்த்துட்டியா இப்போ வந்து பரோட்டா வீச போகிறா வாங்க பார்ப்போம் எப்படின்னு இருடா சாம்பிள் பாத்துக்கணும் அங்கிட்டு போடா இல்லையா சாமியில் பார்க்குறதா நான் போடுவேன் இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி வீசுறாங்க சாக்கு போட்டு பேரண்ட விழுந்துடாம கல் இல்லை அதனால தட்டை போட போகிறேன் அன்றைக்கி மாஸ்டர் சூப்பராக வீசுறாரு வீசுகிற செயலில் பாரியா அவ்வளோதான் சூப்பர் கிழிஞ்சிருச்சு இங்கே வைக்க சொல்லிட்டு வைங்க இப்போ வந்து கரம் மசாலா கொட்டி கிண்டிக்கு இருக்கான் இங்க எப்போ வேணா வாங்க இருங்க நான் பேப்பர் வேணா காமிக்கிறேன் இதை கொட்டு நம்ம கரம் மசாலா கொட்டும் போது நீங்கள் அங்கே வச்சுருந்தீங்கப்பா சரி நீங்கள் மூடி வச்சுட்டு தானே வேண்டாம் அதோட பெருசு இருக்கு எதுவும் சூப்பராக கோச்சிருச்சு அள்ளி மேலே காமியா கறியோட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா அப்படியே அழகாக தூக்குங்க ரைட்டு போட்டு விடு போனா நான் பார்க்காத நேரம் பார்த்து கொத்தமல்லி போட்டு மூடிட்டாங்க மரியாதை குறையும் அவ்வளோதான் வெண்ணி எடுத்துக்கடா அதில் உள்ளதாண்டா சால்ட்டா மாதிரி இருக்கு பார்க்குறது இது உறைஞ்சி வச்சு எந்த பந்து மாதிரி இருக்கு சந்து புரட்டாக்கு பந்து மாதிரி இருக்கு புரட்டா பந்தா இன்னொருத்த கடலை விட போகணும் நுண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பரோட்டா போட போகிறேன் அதில் வந்து அன்னைக்கு எடுத்துக்கணுமா கறிக்கெல்லாம் பத்தாது ரவுண்டு போடுமா பாருங்க எண்ணெயை தொட்டு நல்லா வைங்க அந்த கறி வாடை தனியாக தெரியுது எண்ணெய் ஊற்றுவா அதில் இன்னும் பச்சை வாடை அப்படியே அடிக்குது எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா தேய்ங்க மிளகா அப்படி அள்ளி போட மாட்டேன் பெப்பர் இருக்கா மாட்டேன் தானே யாரு இந்த மாதிரி மேடு மாதிரி இல்லாமல் நல்லா தேய்ச்சிக்க நம்ம கெடுக்கிறோம் இப்படி போட்டு அமுக்கினீங்கன்னா கிழிஞ்சு போயிடும் நீ மேடு இல்லாமல் போட்டு வரலாமா இப்போ வந்து வீசணுமா நீ என்ன போட போற உப்பு எப்படி கை உப்பா உப்பு ஒரு கை இப்படி ஒரு கை அப்படி இப்படி வச்சுக்கிட்டு புரட்டா உனக்கு சரி அவ்வளோ முடிஞ்சது மாவு பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை துவைக்கிறேன் வீட்டில் துணிந்த வச்சு எக்ஸ்பர்ட் வாழ இஞ்சாரு நீ எனக்கு மட்டும் வரல அப்படி இல்ல அவனு அப்படிதான் இருக்கு எடுத்து சுட்டியா அதுலயும் உப்பு இருக்கு சுருட்டி கீழே அவன் கீரை வச்சு உப்பு கரிச்சு போயிடும் இது நான் போட்ட பரோட்டா யாரும் சாப்பிடாதீங்க அடுத்த ஆள் ட்ரை பண்றேன் எல்லாரும் பரோட்டா போட கத்துக்கிறான் சத்தியமா தெரியாதுடா எனக்கு எல்லாம் தெரியும் பீச் ஒத்தையும் தான் தெரியாது நான் வீசி நான் பாக்குறேன் எல்லாம் கத்துக்கிட்டேன் பீச் ஒத்தையும் கத்துக்கலாம் ஒரு மனுஷன் போய் பேச அந்த ஒட்டிக்கிச்சு மாத்தி போடணும் ரெண்டு அடி அடிச்சு போட்டாதான் அது புரட்டா அடிக்கவே தேவையில்லை இதெல்லாம் போட்டா அள்ளி வச்சு லாபா போட்டுருங்க வேலை முடிஞ்சு பத்தாது கொஞ்சம் இது எதுக்கு இது புரட்டாவா இல்ல என்னது அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது இது வெங்கடேஷுக்கு எனக்கு அதனாலே 2 உருண்டை வேணும் அப்பவே அடிச்சு வந்தேன்
மக்களே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. பரோட்டாவை அடித்து சுற்றியெல்லாம் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா தோசைக்கல்லை போட்டு பரோட்டா எடுத்துக்க போகிறோம். எடுத்து திங்க வேண்டியதான். இப்போ கடைசியாக ஒரு பரோட்டா வந்து ட்ரை பண்ணோம்னா அதில் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். என்ன ட்ரை பண்ண போற? அதே அந்த கல்லில் போட்டு கறி அள்ளி வச்சோம்னா அது ஒரு டிஷ்ஷு. அது ஒரு டிஷ்ஷா? அது என்ன டிஷ்ஷு? அது வந்து கோழி கறி மூடி வச்ச பரோட்டா. கோழி கறி மூடி வச்ச பரோட்டாவா? போதுமா? போதும் விடு. விடு. மடக்கு போடா. எடுத்து மூணு கடாக்கிட்டு வெந்துருச்சு. பரோட்டா அதுக்குள்ளே வெந்து விட்டது. ஒளி வந்து விட்டது. வெளிச்சம் தந்து விட்டது. மூலகுத்துல குளிக்கலடா. வெந்து வச்சுடா. திருப்பி விடு. அச்சக்கா அருமையாக வந்துருக்கு. உள்ள வந்திருக்காது. எல்லாத்தையும் நான் திருப்புவேன். அது திருப்பு. தெரிய மாட்டேங்கிறியா? வேற வேலை தாங்க. இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். நெருப்பு போற இருக்கும். கருகுது மச்சான். திருப்பி போடு மச்சான். இதை திருப்பு மச்சான். என்ன வத்தல மச்சான்? கூட நான் இதெல்லாம் சரி போட்டுக்கிறேன். சும்மா உட்காந்து ஒரு 6:30 படி போங்கப்பா. எனக்கு திருப்புங்க. நான் ஒரு சின்ன வேலைக்கு வந்துடுறேன். எங்கடா அந்த கணக்குள்ள கறி வச்சு வச்சுருக்கடா. தர மாட்டேன். நீ எங்கே தர்றது? இப்படியே தட்டி எடுத்து கிளம்ப வேண்டியதே வாழையில பிச்சுக்கிட்டு. ஆய் நிற்காத. என்ன ஊற்றிக்கலாம்? இப்படியா? போடு. போட்டா அவனே அண்ணே போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாகவேமா அண்ணன் அடிக்குது. அதே நகர்த்தி விட்றான் போட்டுக்கோ. யார் சாமி? கரண்டி பிடிக்கிறது ஸ்டைல வேற தான். அது மாஸ்டர் தானே. நானும் வருங்கால மாஸ்டர் ஆயிடுவேன். ஃபஸ்ட்டு இதை விஜய் படத்தில் ஒரு மாஸ்டரா? இல்லை புழுகலாம். அப்படி சொல்லணும். இதுயா திருப்பி போகிற பாரு. இப்படி தானே? நான் திருப்பி போடு. ஐயோ மடங்கி போச்சு. மாஸ்டர் மடங்கிட்டு மாஸ்டர். சாக்கி போட்டு நம்ம சேனல் இதை போல எடுத்து போட்டு எடுத்துக்கோ. என்ன ரெண்டு அடுப்பாளே. அதே எடுத்து வை. இதாயா ஸ்டைலு பரோட்டா போகிற ஸ்டைலு. மொத்தமாக கீழே போட்டு போட்டோ எடுக்கிறேன். வச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து பரோட்டா குருமா எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். போடவா? தண்ணியை துளியா. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாணம் இதுவே எனக்கு போதும். எல்லாம் பண்ணியாச்சு. கடைசி நேரத்தில் கவுத்து போ. கிளம்ப கரண்ட் இல்லையா? அப்படியே ஊத்து. பிச்சு போடவா? பரோட்டா போட்டு அப்புறம் பிச்சு போடு. பிச்சு போட்டாச்சு. நான் இப்படிதான் பிச்சேன். பரோட்டா பொறுத்த வரைக்கும் பிச்சு போட்டாதான் நல்லா இருக்கும். கரண்ட் எடுத்து ஒரு கரண்ட் எங்கடா? அந்த என்ன லைட்டா சாச்சி விடு. அதெல்லாம் கலைக்கிறேன் பேசாம இரு. நான் என்னைக்குமே யாருக்கும் தனி பேச்சும் கேட்கக்கூடாது. சட்டியில இரு வரேன். கறியை கரண்டி ஓட்ட கரண்டியா? ஊத்தியா? சும்மா ஊத்தியா? கரண்டியை கீழே கொஞ்சம் ஊத்து. சரி ரைட்டு. கல்யாண சமையல் சாதம் சாப்பிட போறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சிக்கனை போட்டு சாப்பிடுங்க. வாமச்சா உட்கார மச்சா. கட் பண்ணிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணிட்டு வாங்க. சாப்பிட போறோம். ஹலோ இருமா, ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன். அதான் சொல்ல வரேன். ஹலோ போட்டோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. கோழி குருமாவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அருமையாக வந்துருக்கு. நீங்கள் தான் சொல்லு. என்னது அடுத்தால கமாண்டு நீங்கள் தான் சொல்லணும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லு. இந்த தைரியமான சொல்லு. நீ சொல்லு. கட் பண்ணிட்டு தொடரும் போடுறா. பரோட்டா குருமா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. நமக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வினோத் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சு கொடுத்துருக்காப்புல. அவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடெல்லாம் செப் பண்ணுறேன். அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன். சரி, பார்த்து உங்களுக்கு தேவைன்னா வந்து கூப்பிட்டுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.